மக்களே, இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுமே நம்ம வழக்கமா போற மாதிரி கிரவுண்டுக்கு போக முடியல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால கிரவுண்டுக்கு போக முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சாச்சு. இந்த திருவிழா ரொம்ப ஸ்பெஷல். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த திருவிழா வரும். இன்னைக்கு முதல் நாள் அன்னதானங்க. ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு தான் சாப்பாடு பொங்கிட்டு இருக்காங்க. நானும் கோயிலெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு மத்தியால ஒரு 1 மணிக்கு மறுபடியும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. போனதுமே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்து ஊர் மக்கள், எங்க ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு சாப்பிட வருவாங்க. அவங்களுக்கு நம்ம தான் பந்தி வைக்கணும், அதாவது சாப்பாடு பரிமாறணும். நானும் போய் பந்திலாம் சர்வீஸ் பண்ணேங்க. முதல்ல தண்ணியை ஊத்துனேன், அடுத்து மோர் ஊத்தினேன், அடுத்து கூட்டு வச்சேன். சாம்பார் மட்டும் கையில தூக்கவே மாட்டேங்க. ஏன் தெரியுமா? சாம்பார் நம்ம ட்ரெஸ்ல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு பாய் பாய் சொல்லணும். அது நிறைய தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன். கோயில உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டேரக்டா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க. ஸ்கூலுக்கு போனதுமே பசங்க நமக்கு முன்னே கிரவுண்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 லேப் ரன்னிங் ஓட சொல்லிட்டு அடுத்து டக்வாத் பண்ண சொன்னா அதுலயுமே 3 செட் முடிச்சிட்டாங்க. அடுத்து எஸ் ஷேப்ல வந்து கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி ரன்னிங் ஓடணும். அதுல ஒரு 2 செட். இது பார்க்க ஈஸியா இருக்கும், பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து டிஃபன்ஸ் தான். டிஃபன்ஸ் ஸ்டைல்ல நல்லா பவர் ஸ்ட்ரோக், அதை ஆடாம அசையாம அப்படியே நின்று இருக்கணும். அந்த 2 குட்டீஸை பாருங்க, அழகா அப்படியே பயப்படாம நம்ம சொன்ன மாதிரியே நிப்பாங்க. இவங்க சீக்கிரமே நல்ல பிளேயரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அடங்கப்பா திருவிழா லைட்டிங் செட்டிங் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு செமையா பண்ணிருக்காங்க. நைட்ல பார்க்க செம அழகா இருந்துச்சு. ஆனா உண்மையான செலிப்ரேஷன் நாளைக்கு தாங்க ஆரம்பமே. அதையெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் சேர்ந்து எனக்கே தெரியாம ஒரு கட் அவுட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுல போய் பார்த்தா எங்கேயோ தேடுதேன், என் போட்டோ மட்டும் இல்ல. டேய் என்னடா எல்லாரும் போட்டோ இருக்கு, என்னோட போட்டோ மட்டும் எங்கடான்னு கேட்டா, ப்ரோ இங்க பாருங்க மேரேஜ் ஆனாலும் போட்டோ வைக்க கூடாது ப்ரோன்னு சொல்றாங்க. டேய் எனக்கு தான் இன்னும் மேரேஜே அகலையடன்னு சொன்னதும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஐயோ மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே உதப்புறாங்க. சரிடா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ப்ரோ திருவிழாக்கு போன எனக்கு மேரேஜ் ஸ்டேட்டஸ் வர ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க. என்ன கொடுமை. ஆக மொத்தத்துல இன்னைக்கிட்ட இப்படியே முடிஞ்சிச்சு ப்ரோ. நாளைக்கு திருவிழாவோட ரியல் செலிப்ரேஷனோட நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் நம்ம கூடவே இருங்க, விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. தேங்க்யூ.